ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆசிஃப் அலி, அமலா பால், சராஃபுதீன் நடிப்பில் வந்து ஜீத்து ஜோசப் தயாரித்து நம்ம அர்சஃப் அயூப்னு டைரக்ஷனில் வந்திருக்கிற லெவல் கிராஸ் இதுதான் பார்க்க போகிறோம். மலையாள படங்கள் புதலும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் அது வந்து ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை த்ரில்லிங்காக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அதை வச்சு அப்படி எப்படி அழகாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா படங்கள் வியந்திருப்போம். அந்த வருஷத்தில் இந்த படமும் வந்திருக்கு. ஒரு ஆள் இல்லாத லெவல் கிராஸாங்க ஆசிஃப் அலி வந்து ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பல்லெல்லாம் கரையோட அந்த இடத்துல இருக்காரு. எப்பயாவது ஒரு தடவை ட்ரெயின் வரும். திடீர்னு ட்ரெயின்லேருந்து விழுந்து அமலாபால் அங்கே வந்துடுறாங்க. வந்தோன்னே அவங்களும் நல்லா இருக்காங்க. இவர் ரொம்ப நாள் வந்து தனிமையாக இருக்காரு. அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுகிறாப்புல அவங்க நல்லா பழகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தேடி வந்து ஒருத்தர் வராரு. ஸோ இவங்க யாருன்னு அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. தேடி வந்தவர் வேற ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த லெவல் கிராஸ்க்கு இன்சார்ஜாக இருக்கிற ஆசிஃப் அலி அவரோட பேக்ரவுண்டு ரொம்ப மிஸ்டியாக இருக்குது. இதெல்லாம் அழகாக முடிச்சு போட்டு நம்மளை வந்து சூப்பராக வந்து டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. படத்தில் ஆசிஃப் அலி ஒரு படத்துக்கு மெருகிட்டே வராரு. இது வந்து ஃபுல் கரையோட ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸோட வந்தால் கூட அந்த ஏஜ், அதுக்காக ஒரு தனிமை எல்லாத்தையும் அந்த நடிப்பில் அழகாக காமிச்சிருக்காரு. குறிப்பாக அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கான ஒரு நியாயத்தை ஒரு சொல்கிறதோ நடந்த விஷயமும் நல்லா இருக்கு. அமலா பாலுக்கு இந்த மலையாளத்தில் ஒரு நல்ல ஒரு மூவி. அவங்க வந்து இங்கே வந்துடுறாங்க. வந்து அவங்க ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் பற்றி அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து மாறும் பொழுது அந்த இடமும் நல்லா இருக்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஒரு 2 பேர் தான் மேக்ஸிமம் நடிச்சிருக்கிறாங்க, ஆசிஃப் அலி, அமலா பாலும். இவங்கள வச்சு ஒரு கான்வர்சேஷனை பில்டப் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக அதே சமயத்தில் வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நடுவில் வந்து இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் வரும் பொழுது அவர் ஒரு லீட் எடுக்கிறாரு. அவர் பக்கம் ஆசிஃப் அலி போவாரா, இவங்க பக்கம் போவாங்க, அந்த குழப்பத்தில் நம்மளை கொண்டு போயிருக்காங்க. படத்தோட அந்த ஒரு லொக்கேஷனே சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு வீடு பெரிய பாலைவனமாக இருக்கு. ஒரே ஒரு லெவல் கிராஸ். வேறு யாரும் எங்கே வரல இல்லைன்ற மாதிரி நம்ம லாஜிக்கலாக யோசிச்சா கூட நம்புற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அமலா பால் வந்து அவ்வளோ பெரிய ட்ரெயினில் விடுறாங்க, சின்னதாக அடிபடுது. அது மாதிரி இந்த வர ஹஸ்பண்ட் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, அவ்வளோ பிரயத்தனப்பட்டு அமலா பாலை ஏன் கூட்டு போகணுன்ற மாதிரி சில கேள்விகள் எழுந்தால் கூட படம் ஓவராலாக பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கேள்விகள் எழுப்பவும் இல்லை. குறிப்பாக ஆசிஃப் அலி பேக் ஸ்டோரி, அதே மாதிரி அமலா பாலோட பேக் ஸ்டோரியும் நம்மளை கதையை ரொம்ப என்கேஜ் பண்ண வைக்குது. ஆசிஃப் அலி அமலா பாலுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் அறகுறையாக இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் படுது. வெறும் 3 பேரை வச்சு மர்மம் முடிச்சுகளோட ஒரு தனிமையான லொக்கேஷனில் யார் நல்லவன் யார் கெட்டவன், ஆசிஃப் அலி எந்த பக்கம் போவார், அமலா பால் யார், இந்த மாதிரி நம்மளை ஒரு கேள்விக்குள்ளேயே புகுத்தி வச்சிருக்கனால இந்த படம் வாங்க படம் பஞ்ச் லைன். லெவல் கிராஸ் வேற லெவல். 2.75 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.